வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல சண்டே ஸ்பெஷல் என கன்சிடர் 5 அப்படிங்கிற பேர்ல நம்ம எப்பவுமே ஒரு 5 ஸ்டாக் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய எந்த ஸ்டாக்கை நீங்க உடனே போய் கன்சிடர் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏற்கனவே உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்குன்னா ஏன் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஃபர்தரா நீங்க அக்யூமுலேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அதை விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோல இதெல்லாம் நான் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நான் கன்சிடர் 5 கொடுக்குறேனே தவிர நான் என்னோட போர்ட்ஃபோலியோ சேவ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போவுமே போர்ட்ஃபோலியோங்கிறது 30 to 40 கம்பெனி மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம ஃபர்தராக அக்யூமுலேஷனை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. இருந்தாலும் சில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிகினஸாக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இல்லை, கம்மியாக வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ரைட்? அது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி IREDA, அதாவது இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இவங்க ஒரு NBFC ஃபைனான்ஸ் கம்பெனி தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரெனியூவபிள் எனர்ஜிஸ்க்கு தேவையான கவர்மெண்ட் செக்டார் இருக்கு, அவங்களுக்கு தேவையான கடன்களை கொடுத்து வாங்குறது தான் எங்களுடைய பிஸ்னஸ். தொடர்ந்து இந்த கிரீன் எனர்ஜி சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய சப்சிடரி கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் 10 இயருக்கு பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரில் பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்த போகிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறத பாருங்கள். எப்படி வச்சுருக்கீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. ரைட்? இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக கவனிச்சிங்கன்னா ICICI டைரக்ட் அவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு 180 டார்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 15 வருஷம் 20 வருஷம் நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஒரு கம்பெனி நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே வருது அப்படின்னா குறைஞ்சது 10 வருஷம் தாண்டணும். புரியுதுங்களா? அப்படின்னா கொண்டு வாங்க, இல்லைன்னா கொண்டு வராதிங்க. இந்த கம்பெனி 2023 லிஸ்ட் ஆயிருக்கு. 144% growth. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக கவனிச்சிங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் பெரிய கரெக்ஷன் எடுத்துருக்குது. உங்களுக்குலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். ஏன்னா இப்போ கரெக்ஷன் எடுத்துருக்கிறதுனால ஒரு PE கவனிச்சிங்கன்னா 18க்கு வந்திருக்கு. 122 ரூபாய் ஷேர் ப்ரைஸ். அடுத்தது இந்த கம்பெனி ROI 15% ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கு கூட சான்சஸ். ஸோ ப்ரைஸ் டு புக்கு கவனிச்சிங்கன்னா 2.5 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஏன்னா 122 ரூபா ஷேர் ப்ரைஸ், புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு 49 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு ஏரியா. அடுத்தது இந்த கம்பெனியுடைய இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத்துன்னு கவனிச்சிங்கன்னா 20%க்கு மேலே இருக்குது. அடுத்தது நெட் ப்ராஃபிட் கவனிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அதுவுமே அந்த ரேஞ்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. CAGR growth. ஓகே, லாஸ்ட் 1 இயரில் 27% நெகட்டிவ். இந்த ஷேர் ப்ரைஸ் தான் நெகட்டிவை தவிர கரெக்ஷன் நினச்சிக்கிங்க. ROI நான் சொன்ன மாதிரி 16 to 17 அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற கம்பெனி Hitachi Energy. ஸோ இந்த Hitachi கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காங்க. ஸோ இன்றைக்கி பவர் செக்டர் இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த கம்பெனி குஜராத்தில் ஒரு 2000 கோடி ரூபாய் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணுறதோடு சேர்த்து டோட்டலாக இந்த வாட்டி அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4000 crores வரைக்கும் கேபிட்டல் எக்ஸ்பேன்ஷன் போகிறாங்க. ஒன்று லாஸ்ட் Q4 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 330 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனி நம்ம ஏன் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, எஸ், லாஸ்ட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரியே ஸ்டாக் மார்க்கெட்லாம் நெகட்டிவ் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஷேர் ப்ரைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 102% ஷேர் ப்ரைஸில் க்ரோத் காட்டியிருக்காங்க. ஸோ அதோட நீங்கள் நெகட்டிவ் என்ன பார்க்கணுன்னா, இந்த கம்பெனியோட கரண்ட் PE 150க்கு மேலே இருக்குங்கிறது எனக்கு பார்க்கணும். ஏன்னா நம்ம அதை மட்டும் பார்க்கக்கூடாது இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம். இதோட கம்பெனி ஸ்க்ரீனில் வைக்கிறவங்களுக்கு இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34,324 ரூபா. கிட்டத்தட்ட நீங்கள் கூகுளே வாங்கிடலாம், அந்த அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் இருக்கும். பட் இது நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற அவ்வளோதான். நீங்கள் பார்க்குறீங்க லாஸ்ட்டு 5 வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா 18 to 19 மடங்கு க்ரோத் இருக்குது. அதுக்கு அடுத்து லாஸ்ட் 1 இயரில் மட்டுமே உங்களுக்கு 100% க்ரோத் இருக்குது. ஸோ க்ரோத்து தான் நம்ம திங்க் பண்ணணும், தவிர இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஷேர் ப்ரைஸ் இதோட PE மட்டும் தான் இப்போ நீங்கள் கவலைக்குரிய ஒரு இடமா இருக்குது. 149 இருக்குது. இந்த கம்பெனியோட PE பார்த்தீங்கன்னா 149 இருக்குது, 150 கிட்ட இருக்குங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இதோட ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 222 ரூபா காட்டுது. இந்த ஷேர் ப்ரைஸ் தான் ஹெவியாக இருக்குது. இந்த கம்பெனியோடைய சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 19%லேருந்து 20%க்கு மேலே சேல்ஸ் க்ரோத் இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட் க்ரோத் பாருங்கள், 100%. போன 3 வருஷத்தில் 100% CAGR, போன 5 வருஷத்தில் 54% CAGR, போன 1 வருஷத்தில் 167% CAGR. இதுதான் அந்த 150% PE இருக்கிறதுக்கு உண்டான முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதோட ROE அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. 17, 18, 20 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. ஆனால் அதோட வளர்ந்து வர வேகம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற 3வது கம்பெனி மஹேந்திரா ஃபைனான்ஸ். மஹேந்திரா ஃபைனான்ஸில் உங்களுக்கு என்ன வேலை செய்கிறாங்கன்னா, சின்ன சின்ன நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள் எல்லாம் சேர்த்து இந்த அவங்களுடைய மஹேந்திராவுடைய ட்ரக்கு, மஹேந்திராவுடைய வெஹிக்கிள்ஸுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த லோன் அப்படிங்கிறது தொடர்ந்து வளர்ந்துட்டே வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ நீங்கள் இந்த மாதிரியான கம்பெனியில் எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களோட இதில் இருக்குது, நீங்கள் ஃபைனான்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, அப்படி அந்த பேக்கப் இருக்கும் இல்லையா, அதுக்கு நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோடைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 98%க்கு மேலே
கலெக்ஷன்ஸ் இருக்குது. 3.4% தான் இவங்களோட டோட்டல் என்பிஏவே இருக்குன்றதெல்லாம் ஒரு ப்ளஸ் உங்களுக்கு. இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹291. ₹291 இருக்குது. 5 வருஷத்தில் உங்களுக்கு growth அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78% growth இருக்குது. லாஸ்ட் 3 இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய growth இல்லை, நெகட்டிவ் இல்லை. ஏன்னா கரெக்ஷன் மோடில் இருந்திருக்குதுன்றது புரியுது. ஏன்னா 2024 என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது நடந்திருக்கு. மோரோவர் இப்போ லாஸ்ட் 1 இயராகவே உங்களுக்கு வெரி டிராஸ்டிக்கலான நெகட்டிவ் நோக்கி நகர்ந்துருக்கிறதுனால, பட் கம்பெனியில் என்னென்ன சேல்ஸ் growth இருக்குங்கிறதையும் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு வந்து இதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய வெறும் 13 தான். நல்லா பார்த்துங்க, வெறும் 13 தான். இந்த கம்பெனியோடைய ROI அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 12% மேலே இருக்குது. அதில் சிஏஜிஆர் சேல்ஸ் சிஏஜிஆர் வந்து 12லேருந்து 18 அந்த ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணுறாங்க. நெட் ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆவரேஜாக 15 ப்ளஸ் இருக்கும். இதெல்லாம் தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு ஏரியா. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது கேண்டபிள்ங்கிறது ஒரு ரீட்டைல். இப்போ எப்படி நம்ம ஜுடியோ, ட்ரெண்ட் இதெல்லாம் பார்க்குறோம், அந்த மாதிரியான ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி தான். பட் நார்த் இந்தியாவில் அதிகமான பிரான்ச்சஸும் இருக்குது. இன்னுமே இவங்க தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் இருந்தீங்கன்னா, கவனிச்சிங்க இல்லை வச்சுருந்தீங்கன்னா அக்யூமுலேஷனை கண்டினியூ பண்ணுறதை நீங்கள் செய்யலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து வந்து Tier 2, Tier 3 சிட்டியில் வந்து இவங்களோட எக்ஸ்பேன்ஷன் இருந்துகிட்டேங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் சேல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டிஜிட்டில் க்ரோ ஆகுது குவார்டரில். இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹217. இப்போ 5 வருஷத்தில் மட்டுமே 174% growth இருக்குது. அதில் நீங்கள் லாஸ்ட் 3 இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா 5.7% தான் உங்களுக்கு growth இருக்கும். பெரிய இது இருக்காது. இப்போ கரெக்ஷன் மோட் எடுத்தாச்சு. ஸோ கரெக்ஷன் மோட் எடுத்துருக்கிறதுனால இப்போ சேல்ஸ் எல்லாம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா 19, ஜுடியோ எவ்வளோ இருக்குது, ட்ரெண்ட் எவ்வளோ இருக்குது, அது மாதிரி ஒரு கம்பெனி கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே சொல்கிறேன் 19ங்கிறது வந்து ஒரு ஜென்யூனான ஃபேர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கம்பெனி earning per share ₹11 இருக்குது, 19 earning per share இருக்குது, ROI வந்து எவ்வளோ இருக்குது, 22 இருக்குது. அப்படியே நீங்கள் வாங்க, உங்களுக்கு சேல்ஸில் காட்டுறேன். சேல்ஸ் எல்லாம் பாருங்கள், 16க்கு மேலே 16, 19, 18 இந்த ரேஞ்ச் வந்து சேல்ஸ் growth இருக்குது. நெட் ப்ராஃபிட் growthன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50%, 28% இந்த ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணுறாங்க. இல்லை அப்போ நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், கிட்டத்தட்ட 40 PE இருந்தால் கூட கொடுத்து வாங்க முடியும். அந்த அளவுக்கான ஒரு ஸ்டாக்கை தான் நம்ம இப்போ எவ்வளோவில் பார்க்குறோம், 19 PEயில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கம்பெனி ROI பாருங்கள் 20+ மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லதான் விஷயம். நல்ல ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப ஒரு ₹500 கீழே கன்சிடர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது 5வது கம்பெனி சிகா இன்டர்பிளானட் சிஸ்டம். இந்த கம்பெனி வந்து ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து தன்னுடைய சர்வீசஸ், அதாவது இன்ஜினியரிங் ரிலேட்டடு இன்னோவேட்டிவான விஷயங்கள் எல்லாம் இவங்க கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு கடன் இல்லாத ஒரு நிறுவனமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி இப்போ நீங்கள் டிஃபென்ஸ்ன்னு நிறைய ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். பெல் போவீங்க, டிஃபென்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா இல்லை மாதிரி வேறு கம்பெனி போவீங்க. இதுக்கு கவனிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய சில கம்பெனியில் சிகா இன்டர்பிளானட் சிஸ்டமும் உண்டு. இதுவுமே வந்து உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு ஹிடன் ஜெம்மாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து டிஃபென்ஸுக்கும் ஏரோஸ்பேஸ்க்கும் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இவங்க வந்து காம்போனண்ட்டில் விட இவங்களுடைய இன்ஜினியரிங் தான் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹896 இருக்குது இன்றைக்கி ப்ரைஸு. போன 5 வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு, 13 மடங்கு growth 5 வருஷத்தில் மட்டும். அப்போ போன ஒரு வருஷமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்குது. எத்தனை பர்சன்ட், 24% கரெக்ஷன் எடுத்துருக்கு. கரெக்ஷன் எடுத்து இப்போ ஸ்டேபிளாக இருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியாது. இப்போ இந்த கம்பெனிய PE பார்த்தீங்கன்னா 52 இருக்கும். எங்கேருந்து எங்கே வந்து பாருங்க. அப்போ இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்க்கலாம். ROI வந்து 26% மெயின்டைன் பண்ணுறாங்க. earning per share ₹17 இருக்குது. இதுதான் முக்கியமான ஏரியா. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் growth பாருங்க, இயர் ஆன் இயர் growth பார்த்தீங்கன்னாக்கா வளர்ந்துட்டே வருது. போன 10 வருஷம் CAGR பார்த்தீங்கன்னா 18% சேல்ஸில், 20, 52, 43 வளர்ந்துருக்கு. ஸோ இது ஒரு நல்ல சிக்னல். ஆனால் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நெட் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36, 26, 62, 46ங்கிற பர்சன்டேஜில் இயர் ஆன் இயர் growth பார்க்க முடியுது. இதை விட வேறு என்ன வேணும், ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி சொல்லவே தேவையில்லை. 20%க்கு மேலே இப்போ 26 வரைக்குமே மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போது இந்த PEயில் இது கன்சிடரபிளா அப்படின்னு நீங்களும் பிளான் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 கம்பெனி நான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் இந்த வாரத்துக்கு உண்டானது. இதெல்லாம் ஏற்கனவே உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னா ப்ளீஸ் கீப் ஆன் அக்யூமுலேட். புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை புவரான ஸ்டாக்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதை எக்ஸிட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் இதை பார்க்கலாம் இல்லையா? ரைட். ஸோ நீங்கள் ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோடு தான் நான் உங்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் லைக் தட் போய் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. ஓகே. எனிவே கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சோஃபார் வந்து 850 மெம்பர்ஷிப் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் வந்து 150 மெம்பர்ஷிப் கம்ப்ளீட் ஆனால் ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன். நிறைய பேர் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க நான் உங்களுக்கு கொடுக்குற அந்த லிங்க் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். படித்து பார்த்துட்டு ஓகே தான் பே பண்ணுங்கள். ஓகே ரைட். நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்ய விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.